இந்த வார்த்தையின் பதத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது, நீரே பெரியவர், தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்கிறது விளங்குகிறது. அல்லேலூயா. சிந்தனையிலே, அவருடைய செயல்பாட்டிலே, அவருடைய செய்கைகளிலே, அவருடைய கிரியைகளிலே, அவருடைய மகத்துவங்களிலே மனிதனை விட பெரியவர் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையில் நாம் சொல்லிவிடுகின்ற விஷயத்தை போல அல்ல அவருடைய அந்த பெரியவர் என்று சொல்லுகின்ற இடம். அல்லேலூயா. நாம் வழக்கமாக இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், பெரியவர் யார் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே ஒரு பெரியவர் இருப்பார். ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரியவர் இருப்பார். இப்படி ஒவ்வொரு நிர்வாக ரீதியாக அதிகார அமைப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு துறைகளுக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த காரியத்தை செய்ய, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு அவர்கள் எல்லா அதிகாரமும்